அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான பதிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல நல்ல ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது பத்தின தகவல் மேலும் தெரிய நம்ம சேனல்ல போய் பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சரிங்களா? இப்போ நம்ம டைரக்டா அனாலிசிஸ்ல போயிடுவோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சத்தம் இல்லாம ஏறிட்டு இருக்குங்க. ஒரு 3 பங்குகள வந்து நான் இப்போ வந்து அனலைஸ் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா ஏறுது. அந்த ஸ்டாக்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்ட பண்ண முடியும். ஸோ அத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2016, 15லிருந்து 2026 வரைக்கும் ஒரு 11 வருஷம் கிட்டத்தட்ட இப்பதான் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வால்யூம கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய வால்யூம் வந்திருக்கு. அ அது மட்டும் இல்ல, அந்த ஸ்டாக்ஸ் வந்து 2018ல தான் வந்து ஒரு பிரேக் அவுட்ட குடுத்திருக்கு. ரொம்ப நாள் கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா 2018ல பிரேக் அவுட் குடுத்துட்டு, ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி மேல போயிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ஆ ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து மேலேயும் கீழயும், மேலேயும் கீழயும் போயிட்டு ஒரு நல்ல பிரைஸ்ல இப்ப வந்து நிக்குது. ரூ. 384ல தொடங்குன அதாவது பிரேக் அவுட் ஆன பங்கு ஒரு கீழ வந்துட்டு ரூ. 73 வரைக்கும் கீழ வந்துட்டு 2020ல லோ தொட்டுட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 586 வரைக்கும் ரைஸ் ஆகி, கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணி கீழ விழுந்திருக்கு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு அதே லைன்ல சப்போர்ட் எடுத்து ரூ. 212 2023ல தொட்டுட்டு, திரும்பவும் வந்து ஒரு ரூ. 1000 வரைக்கும் ஏறி இருக்குங்க. 2025 மிடில்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அ ஃபாலுக்கு அப்புறமா ரூ. 421 தொட்டிருக்கு. ஸோ ரூ. 421லேருந்து நல்ல ஒரு ரைஸ் ஆகி, இப்போ ஒரு அந்த ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுது பாருங்க இந்த ஸ்டாக். அதனால தான் இந்த ஸ்டாக் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ரூ. 508ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மேபி இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் எதுவுமே கிடையாது. மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணி அ அப்படிதான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா மந்த்லி வைக்கும்போது நம்ம வந்து ஒரு ஷார்ட் டெர்மோ, ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்ல லாங் டெர்மோ 3த்துல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபிள்ன்னு பாருங்க. அத பொறுத்து இந்த ஸ்டாக்ஸ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர். அது மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து என்னுடைய சஜஷன் என்னன்னா, ஒரு 5, 5 ஸ்டாக்ஸோ, 10, 10 ஸ்டாக்ஸோ இத வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே போலாம். ஏன்னா நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் காட்டியிருக்கேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆ ஒரு ஆவரேஜ் கிடைக்கும். இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்லருந்து ஏறக்கூடிய பங்கா நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா, ஜென்சார் டெக்னாலஜி. சரிங்களா? ஐடி ரிலேட்டடான கம்பெனி. ஜென்சார் டெக்னாலஜி. இந்த சப்போர்ட்லருந்து மேல போச்சுன்னா, நல்ல ஒரு அ அப் ட்ரெண்ட் போயிட்டு நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹைய தொடுறதுக்கான வாய்ப்பா நான் பார்க்குறேன். சரிங்களா? சரி, அடுத்த பங்க பார்க்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு முடிஞ்சா லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. இது போன்ற தகவல் வேணும்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2022லருந்து 2026 வரைக்கும் 2022லருந்து 2023 மிடில் ஜூலை வரைக்குமே இது வந்து கன்சாலிடேஷன்ல அப்புறம் தான் இது வந்து நல்லா பிரேக் கொடுத்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிரேக் அவுட்ட காட்டியிருக்கு. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு பிரைஸ் வந்து ஹை வந்து ரூ. 795 வரைக்கும் போயிட்டு, திரும்பவும் ஒரு பெரிய ஃபால் ரூ. 418 வந்துட்டு, அப்புறம் ரூ. 600 மறுபடியும் தொட்டிருக்கு. திரும்பவும் ஒரு இறக்கத்த தொட்டு ரூ. 528 வரைக்கும் வந்துட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 333லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் எடுத்து மேல போகறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் இப்ப கரண்ட்டா வந்து ரூ. 476ல போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. மார்னிங் ஸ்டார் கேண்டில் கூட சொல்லலாம். ஆ இந்த ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 333 இது ஒரு ஜுவல்லரி ரிலேட்டடான கம்பெனி. ஸோ நல்ல பிரேக் காட்டியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணலாம். நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரூ. 795 உடனேலாம் தொட்டுறாது. ஸ்விங் ட்ரேடிங்கோ இல்ல வந்து ஒரு ஷார்ட் டெர்மோ, லாங் டெர்மோ இந்த 3 ஆப்ஷன்ல எதுனா ஒண்ணு நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணியும் பண்றதா இருந்தா லாங் டெர்முக்கு பண்றவங்க பண்ணலாம். ஸோ 5 ஷேர், 10 ஷேர் இப்படிலாம் லாங் டெர்ம் பண்றவங்க பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறவங்க அதுக்கேத்த மாரி சூட்டபிளான டைம் ஃப்ரேம் போட்டுட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் பார்த்தீங்கன்னா, கல்யாண் ஜுவல்லர்ஸ். நல்ல ஒரு அ ட்ரெண்ட் பேட்டர்ன்ல பிரேக் அவுட் காட்டியிருக்கு. சரிங்களா? அந்த ஸ்டாக்க முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ரொம்ப பவர்ஃபுல்லான பேட்டர்ன் வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, 2016லருந்து இப்போ 11 வருஷம். திரும்பவும் 10 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கன்சாலிடேஷன். அதுக்கப்புறமா ஒரு ட்ரெண்ட் 2018லருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் ரூ. 145 தொட்டுட்டு, திரும்பவும் நம்மளுக்கு ரூ. 27 வரைக்கும் வந்திருக்குங்க.
ரூ. 27 ரொம்ப சீப். 2020 மிடில் கொரோனா டைம்ல வந்திருக்கு. அங்க இருந்து பாருங்களேன் எவ்வளவு தூரம் ரூ. 280 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 2025க்குள்ளார நம்மளுக்கு 280 போயிருக்கு. இப்போ இந்த பங்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கோ, லாங் டேர்மோ, ஷார்ட் டேர்மோ இப்படி இந்த 3 தான் பண்ணணும். நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். திரும்பவும் சொல்றேன். இந்த ரூ. 27 பங்கு நம்மளுக்கு திரும்பவும் ரூ. 27 வரும்ன்றது டவுட் தான். ஆனா இப்போ இப்போ கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட உடைச்சதுன்னா இது மேபி ப்ரீவியஸ் ஹை, அதாவது அந்த ரெசிஸ்டன்ட் ப்ரீவியஸான ரெசிஸ்டண்ட உடைச்சதுன்னா உடைச்சிருச்சு. இந்த இடத்துல கேண்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, காட்டுறேன். உடைச்சிருக்கு, நல்லா உடைச்சு அந்த சப்போர்ட் ஜோன் இங்க இருந்து பார்த்தா இது சப்போர்ட், இங்க இருந்து பார்த்தா இது ரெசிஸ்டன்ட். சரிங்களா? அது ரெசிஸ்டன்ட் அந்த இடத்த சப்போர்ட்டா ஜோனா மாத்தி இந்த கேண்டில் பதிவாயிருக்கு. இது மேபி இந்த ஹைய உடைச்சு இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டண்ட உடைச்சதுன்னா நல்ல ஒரு கேண்டில் புல்லிஷ் கேண்டில் பதிவாச்சுன்னா நம்ம இந்த பங்கை வந்து முயற்சி பண்றதுக்கு இது வரைக்கும் ப்ரீவியஸான ஹையை தாண்டறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பங்கை வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ லாங் டேர்மோ பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்ச பிறகு நீங்க முயற்சி பண்றவங்க பண்ணலாம். இல்லை இப்பத்துல இருந்தே அக்குமுலேட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த பங்கோட பேர் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல், அதாவது மங்களூர் ரிஃபைனரி பெட்ரோலியம் லிமிடெட். ஸோ இந்த பங்கு வந்து ஒரு ஆயில் ரிலேட்டடான கம்பெனி. அதனால கொஞ்சம் பார்த்து சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் படிக்க பேட்டர்ன் உடைக்குதான்னு பார்த்துட்டு முயற்சி பண்றது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துக்கோங்க. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த நல்ல பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.